டேய் டேய் இப்போ எதுக்கு மாயாண்டி குடும்பத்தார் தருண் கோபி மாதிரி நடிக்கிறார்? I still love my husband. I truly love him from bottom of my heart. ஏதோ இவன் பாரி வள்ளல் மாதிரியும் செக்யூரிட்டி மேல ரொம்ப பாசத்தை காட்டுற மாதிரியும் இப்படி காட்டுறான். இவெல்லாம் நாய். இப்ப பாத்துக்கிற பொண்ணு இவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிச்சுன்னா இவனை கல்யாணம் பண்ணிக்குமானே தெரியலையே. எங்க லூசாங்க நீங்க, இன்னும் இவ்வளவு மென்டலா இருக்கீங்க, ஒண்ணு கூட ஒரு கூரே இல்லைங்க உங்களுக்கு. இது தெரியும். மீனா தான் சொன்ன மாப்ள. உங்க பொண்ணு இருக்காளே எதை செய்யாதுன்னு சொல்றனோ அதை தான் முதல்ல செய்யறா. போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிடணும். என்ன பண்ணுங்கறீங்க? சத்யாவை அந்த பொண்ணு கூட பழக விட கூடாது மாப்ள. பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. ஆனா அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்றதை விட அவன் உயிரோட இருக்கிறது முக்கியம் இல்லையா? சொல்றேன் கேளு, கேர்ஃபுல்லா இருங்க. நீ சொந்தக்காரன்னால சொல்றேன். சொந்தக்காரனா முன்னேறக்கூடாது, உங்களுக்கு கீழே இருக்கணும். அப்படியே அது உண்மைதானே? அத சத்தியமா உண்மைதா. அப்போ இந்த விஷயத்துல சத்யாவுக்கு நீங்க ஆதரவா இருக்க கூடாது. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. சொன்னேன் சத்யா என்ன பண்றான்னு அம்மாக்கும் தெரியணும்ல. இப்ப என்ன அதுக்கு? முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. சின்ன பையன் தெரியாம போன். மத்ததெல்லாம் வாங்குறது இருக்கட்டும், முதல்ல கோர்ட்ல இருந்து டைவர்ஸ் ஆர்டர் வாங்கணும்னா. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? அபதம். இந்த ஒரு செயின் வாங்கி கொடுக்கறதுக்கே அவனுக்கு 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலமா கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். நகை காசெல்லாம் வரும்னு ஆசைப்பட்டுதான் அவன் முதல் கல்யாணமே நிலைக்காம போச்சு. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எப்படி? அப்படி. மனோஜுக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடக்கட்டும், அவன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. வச்சுக்கோங்க, புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. சார், மனோஜ் ஃபர்ஸ்ட் மேரேஜோட டிவோர்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது அப்டேட் கிடைச்சதா? மாட்டிட்டு போய் மாப்ள. ஏன்டா உடனே லூஸ் உளறி சமாளிச்சிட்டேன். கண்டுபிடிச்சாலும் உன்னை தான் நான் சொல்லுவேன். சாரி மாப்ள சமாளி. கேட்க மனோஜும் ரோகிணி 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டாம்னு கோர்ட்ல சொல்லி இருக்காங்களா? அவன் நாளைக்கு வந்து வாங்குறாரா? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. ஃப்ரான்கார பையங்க அவன் பார்த்தாலே தெரியலையா? மாதிரி கோர்ட்ல டைவர்ஸ் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஏதோ பேப்பர் ஒர்க் தான் பேலன்ஸ்னு சொல்றாங்க. ஆஹா, 3 பேர் வந்தாவே சமாளிக்க முடியாது. இப்ப 300 பேர்த்த கோர்த்து விட்டு போயிட்டானே.